ராமதாஸே இனி எல்லாம், அன்புமணியின் அதிகாரம் பறிப்பு. பாமக செயற்குழுவில் அதிரடி தீர்மானம். புதுச்சேரி அருகே ராமதாஸ் தரப்பு நடத்திய பாமக பொதுக்குழுவில் அன்புமணியின் பதவி பறிப்பு, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை உள்ளிட்ட அதிரடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பொதுக்குழுவில் அன்புமணி இல்லாத சூழ்நிலையில் தனது பாச மகள் காந்திமதி உள்ளே வரவழைக்கப்பட்டுள்ளார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட யாருடன் தேர்தல் கூட்டணி என்பதற்கு விடை தராமலேயே ராமதாஸ் சஸ்பென்ஸுடன் பொதுக்குழுவை முடித்துள்ளார். பாமகவில் அதன் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவரான அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடாகவே தோன்றியது நாளடைவில் அதிகார மோதலாக வலுப்பெற்றது. ஒரு கட்டத்தில் அன்புமணியை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அதிரடியாக அறிவித்தார். அன்புமணி இனி செயல் தலைவர் மட்டும்தான், கட்சியின் நிறுவனரும் தலைவரும் நான் தான் எனவும் ராமதாஸ் அறிவித்தார். அத்துடன் நிற்காமல் பாமகவில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் நீக்கினார். இவ்வாறு ராமதாஸால் நீக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு அன்புமணி தரப்பு பதவிகளை வழங்கியது. இருவருக்கும் இடையே நிகழும் அதிகார போருக்கு மத்தியில் பொதுக்குழுவை கூட்ட நாட்களை குறித்தனர். முதலில் பொதுக்குழுவை கூட்டுவதாக ராமதாஸ் தான் அறிவித்தார். ஆகஸ்ட் 17 பாமக பொதுக்குழு புதுவையில் நடைபெறும் என்றார் ராமதாஸ். இதற்கு போட்டியாக ஆகஸ்ட் 9 மாமல்லபுரத்தில் பாமக பொதுக்குழுவை கூட்டினார் அன்புமணி. கடந்த 9 மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அடுத்த ஓராண்டுக்கு தலைவர் பதவியில் அன்புமணி நீடிப்பார் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் ராமதாஸோ இதை ஏற்கவில்லை. அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்று ஒரே போடாக போட்டார் ராமதாஸ். அன்புமணி நடத்திய பொதுக்குழு சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு வழக்கும் போட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ராமதாஸ் தலைமையிலான பாமக அணியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பட்டானூரில் உள்ள சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை நடைபெற்றது. பாமகவினர் மத்தியில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களில் ராமதாஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழுவில் முதன்முறையாக தனது மகள் காந்திமதியை மேடை ஏற்றினார் ராமதாஸ். அவரது இருக்கைக்கு அருகாமையில் காந்திமதிக்கு இருக்கை போடப்பட்டு காந்திமதி அமர வைக்கப்பட்டார். இன்றைய பொதுக்குழுவில் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், 200க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் என 4000 பேர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் அன்புமணிக்கு எதிராக தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, ஐயா முடிவே இறுதியானது என்பது உள்ளிட்ட அன்புமணியை குத்தி காட்டும் பதாகைகள் இடம்பெற்றிருந்தன. ராமதாஸின் பொதுக்குழுவில் அன்புமணி மீது 16 வகையான குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது. இதில் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள், மு. துரை, அன்பழகன், நெடுங்கீரன், ஸ்டாலின், சதாசிவம், குமாரசாமி யாதவ், பானு சத்தியமூர்த்தி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பொதுக்குழுவில் பேசிய ஜி.கே. மணி, நிலம், நீர், காற்று மாசுபடாமல் பாதுகாத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் பசுமை தாயகம் அமைப்பை ராமதாஸ் தொடங்கினார். பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் அமைப்பை அன்புமணி தரப்பு கைப்பற்றிக் கொண்டது. பாமக தலைமை அலுவலகம் தேனாம்பேட்டையில் செயல்பட்டு வந்தது. ராமதாஸிற்கு தெரியாமலேயே திட்டமிட்டு டி நகரில் உள்ள முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ராமதாஸால் 30/5/2025க்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து நியமனங்களும் செல்லும், அது நீட்டிக்கும். அன்புமணியால் நியமிக்கப்பட்ட எந்த பொறுப்புகளும் எந்த வகையிலும் செல்லாது என்று பொதுக்குழுவின் முடிவை அறிவித்தார். ராமதாஸின் சிறப்பு பொதுக்குழுவில் மொத்தம் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் மிக முக்கியமானது புதிய விதி 35 உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளதை குறிப்பிடலாம். இந்த புதிய விதியின்படி சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் தனியாகவோ கூட்டணி அமைத்தோ பாமக சார்பில் போட்டியிடுவதற்கு தேவையான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் டாக்டர் ராமதாஸிற்கு மட்டுமே இருக்கும். அத்துடன் தேர்தல் படிவங்களில் கையெழுத்திடும் அதிகாரம் டாக்டர் ராமதாஸிற்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேசுகையில், வரும் தேர்தலில் வெற்றி பெறும் வகையில்
ஊக்கத்துடன் செயல்பட்டு கட்சியை பலப்படுத்த கட்சி அமைப்பு விதி 13 திருத்தங்களின்படி நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு முடிவுகளின்படி 30/5/2025 முதல் கட்சியின் தலைவராக மருத்துவர் ராமதாஸ் செயல்பட்டு வருகிறார். மருத்துவர் ராமதாஸ் பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை 17/8/2025 மாநில சிறப்பு பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிக்கிறது. ராமதாஸ் இப்பொறுப்பில் தொடர்ந்து செயல்படுவார் என்று பொதுக்குழு உறுதி செய்கிறது என தெரிவித்தார். இந்த அறிக்கையின் மூலம் இதுவரை பாமக தலைவராக இருந்த அன்புமணியின் அதிகாரத்தை ராமதாஸ் தரப்பு பறித்துள்ளது. மேலும் அன்புமணி நியமனம் செய்த நிர்வாகிகளின் பதவிகள் செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட போது பொதுக்குழுவில் இருந்தவர்களின் கரகோஷங்கள் மண்டபத்தை அதிர வைத்தன. பொதுக்குழுவில் இறுதியாக ராமதாஸ் பேசினார். அவர் பேசும்போது, இங்கு நிறைவேற்றப்பட்ட 37 தீர்மானங்கள் ஒரு சமுதாயத்திற்கானது மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் அனைத்து சமுதாயத்திற்குமானது. தமிழ்நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் குரல் கொடுத்திருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதிமுக ஆட்சியில் 10.5% ஒதுக்கீடு, திமுக ஆட்சியில் பெற்ற 20 விழுக்காடு ஒதுக்கீடு ஆகியவற்றை பெற்று தந்ததற்கு எனக்கு நீங்கள் சென்னையில் பாராட்டு விழா நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். நான் உங்களுக்காகவும் தான் போராடி வருகிறேன். வரும் தேர்தலில் நாம் எந்த கூட்டணி என்கிற ஆவல் உங்களுக்கு இருக்கிறது. கூட்டணி முடிவெடுக்கும் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் விரும்புகிறவாறு கூட்டணி சிறப்பாக அமைக்கப்படும் என்று சஸ்பென்ஸ் வைத்து பேச்சை ராமதாஸ் நிறைவு செய்தார். கடந்த வாரம் அன்புமணி தரப்பில் நடந்த கூட்டத்தில் பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ராமதாஸ் தரப்பும் பொதுக்குழு, செயற்குழு நிர்வாகிகள் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அன்புமணி தரப்பு தனது பொதுக்குழுவை முழுவதும் வீடியோ எடுத்துள்ளது. நிர்வாகிகளின் வருகை வீடியோ பதிவு எடுக்கப்பட்டதோடு ஒவ்வொருவரின் வருகையும் ஆவணப்படுத்தப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு, தேர்தல் ஆணையத்தில் முறையீடு என்று வரும்போது இதெல்லாம் தேவைப்படும் என்று அன்புமணி தரப்பு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டுள்ளது. ராமதாஸ் தரப்பில் நடந்த பொதுக்குழுவில் அப்படியெல்லாம் எதுவும் பதிவு செய்யப்பட்டதாக தெரியவில்லை என்று கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். பாமகவில் தந்தை மகன் இடையே நடக்கும் அதிகார யுத்தம் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் நீடிக்கிறது. இதனால் உண்மையான பாமக எது, தொண்டர்கள் பலம் யார் பக்கம் அதிகம் என்ற குழப்பம் நீடிக்கிறது. தந்தை மகன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாமகவினர் எதிர்பார்க்கின்றனர். மகன் இறங்கி வந்தாலும் தந்தை ராமதாஸ் பிடிவாதமாக இருப்பது தொண்டர்கள் மத்தியில் சலிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்கிறார்கள். பொதுவெளியில் அமைதி காப்பதால் கட்சியினர் மத்தியில் அன்புமணிக்கு ஆதரவு உள்ளது. அந்த வகையில் நிர்வாகிகளின் பலம், கட்சியினரின் ஆதரவு, சட்ட ரீதியான ஆதரவு என்று எல்லா வகையிலும் அன்புமணியின் கையே பாமகவில் ஓங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் விடாக்கொண்டனாக செயல்படும் ராமதாஸ் நீதிமன்றத்தை நாடி இருப்பதால் உண்மையான பாமக எது என்பதை நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் தான் தீர்மானிக்கும் என்பதே இப்போதுள்ள யதார்த்தம்.